ஹாய் கைஸ், நம்ம ஜிவி ட்ரெண்ட்ஸ் ஆப் எப்படி லாகின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புது யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே ஆப்ஷனாக கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகும். இதில் டீட்டெயில்ஸ் யார் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபில் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் அவங்களுடைய மொபைல் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த விஷயம் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் கம்பல்சரி. ஸோ அது என்ன பாஸ்வேர்ட் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பாஸ்வேர்டு அவங்களுக்கு க்ரியேட் பண்ண சொல்லிவிட்டு ஒன்ஸ் பாஸ்வேர்ட் போட்ட உடனே ரீகன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டையே ரிப்பீட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒன்ஸ் அவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யார் மூலயமா இந்த ஆப்பை அவங்க இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ரெஃபரல் ஐடி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த ஐடியை வாங்கி அந்த ரெஃபரல் ஐடியை அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். இந்த மாதிரி கண்டினியூ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அதில் கரண்ட் லொக்கேஷன் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி காமிக்கும். கரண்ட் லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மேப் உள்ள போய் வெரிஃபை ஆகும். ஒன்ஸ் வெரிஃபை ஆகும்போது கன்ஃபார்ம் லொக்கேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஆப் வந்து உங்களுக்கு லாகின் ஆகிடும். சரிங்களா? லாகின் ஆனதுக்கப்புறமா திருப்பி உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த 8 கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட், ஸோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஜிவி ட்ரெண்ட்ஸில் ஒரு நான் யூசர் மெம்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ரெகுலர் பேசிஸில் அவங்க பண்ணக்கூடிய பர்ச்சேஸாக இருக்கலாம், இல்லை மொபைல் ரீசார்ஜாக இருக்கலாம், இல்லை டிடிஹெச் ரீசார்ஜாக இருக்கலாம், எதுனாலுமே அவங்க வந்து பண்ணிக்க முடியும். இதில் மெம்பர்ஷிப் ஆகிறவங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஜிவி ட்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது அடுத்த கிளிப்பிங்ஸில் வந்து மெம்பர்ஷிப்போட ப்ரைஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் இதில் இப்போ என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த ஆப் லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். இதில் இல்லாமல் ரீசார்ஜ் ஆப்ஷனுமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா ரீசார்ஜுமே நீங்கள் இது மூலிமா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஒரு ரீசார்ஜ் ஆப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ கிடையாது, எந்த விதமான டாக்ஸஸ் இல்லாமல் நம்மளோட ரீசார்ஜ் வந்து நம்மளே பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிப்போம்.